இது வந்து சமனு. சரிங்கண்ணா. பால் சமனிங்கிறது. இன்னும் ஆண்குட்டி. இன்னும் ஒரு வருஷத்துக்கு குட்டி தான். பல்லு போட்டிருக்கீங்க? இன்னும் பல்லு போடல. அதான் ஒரு வருஷம் தான் ஆகுது. இன்னும் பல்லு போட இன்னும் 6 மாசம் 1 வருஷம் ஆகும். சரிங்கண்ணா. இருந்தாலும் நல்ல உயரம் வரும். கை கால்லாம் பாருங்க கம்ப மாட்டேன். ஆமா, இன்னும் பசல குட்டி தான். எந்த கடி உதவி எதுவும் இல்லை. சரிங்கண்ணா. நம்ம அன்பா வளர்த்துக்கிட்டு அதில் அன்பா இருக்கும். நல்லா உயர்ந்துரும். நான் இந்த வருஷம் வாங்கி வர்றவங்க அடுத்த வருஷம் நல்ல குதிரை ஆகி போயிடும். சரிங்கண்ணா. அதனால இது வந்து குட்டி வண்டி பழக்கமே இருக்குங்களா? வண்டி பழக்கிட்டாங்க. சரிங்கண்ணா. அது சின்ன பசங்க எல்லாம் சேர்ந்து அந்த ஏரியாவில் போட்டு பழக்கிடுறாங்க. சரிங்கண்ணா. அதனால இது வண்டி பழக்கம் இருக்கு. அதனாலதான் இது கறி இல்லாம இருக்கு. இந்த வண்டி பழக்கம் போறது பூராமே கறி இருக்காது. சரிங்க. ஏன்னா அந்த பசங்க பொழுதுக்கும் ஓட்டிட்டு சும்மா கட்டி வச்சிருவாங்க. பழையபடியும் எந்திரிச்சு விடிய காலம் எந்திரிச்சு வந்து மறுபடியும் ஓட்டுவாங்க. சரிங்களா. அதனால இது கறியே இல்லாம போயிடுது. இனி நம்ம கையில இருக்கிறதுனால கறி ஒரு 3 மாசம் 6 மாசத்துல கறி ஃபுல்லா வந்துடும். குதிரை நல்லா உயர்ந்துரும். அதனால இது வந்து விலை 20 ரூபாய். 20 ரூபா. சுழி 9 சுழி சுத்தமா இருக்கு. ஆமா, பண்ணிக்கலாங்களா? பண்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இல்ல 20 தான். ஆண் குதிரைக்கு எப்பவுமே விலை கொஞ்சம் எச்சுதான் வரும். சரிங்க. ஏன்னா அது மூட்டை சமைக்க போறது, அந்த மூட்டைக்காரர்கள் கொடுக்கறதுனால அது விலை எச்சுதான் வரும். பெண் குதிரை கூட 1-2 அனுசரிச்சு கொடுக்கலாம். ஆண் குதிரை அனுசரிச்சு கொடுக்க முடியாது. தான் ஆண் குதிரை கிடைக்க மாட்டேங்குது. முதல்ல எல்லாம் 6 ரூபா 7 ரூபாய்க்கு அந்த நாட்டுல கிடைச்சிட்டு இருந்துச்சு. இப்ப எல்லாம் அந்த நாட்டுல 10 ரூபா 11 ரூபா விலை சொல்றேன். அங்கிருந்து வரும்போது வண்டி சார்ஜ் 2 ரூபா வருது. போலீஸ் செலவு அதிகமா வருது. செக் போஸ்ட் இருக்கு. இருக்கிறதுலே போலீஸ் செலவு தான் அதிகமா வருது. சரி. எங்கன்னா வண்டியை நிப்பாட்டினால 2 ரூபா 3 ரூபா 5 ரூபா இப்படி கேட்கறாங்க. அதனால 1000-1500 ரூபா கொடுத்துட்டே வர வேண்டியது இருக்கு. அதனால அந்த காசு இந்த வண்டியில தான் போறோம், இந்த குதிரையில தான் போடணும். அதனால விலை எச்சுட்டாங்க குதிரை. சரிங்கண்ணா. இது இப்போ என்ன ரேட் சொன்னீங்கன்னா? 20. ஓகேண்ணா. சரி, வாங்க அடுத்து. சரிங்கண்ணா. பெண் குதிரை. அதாவது இது வந்து பொள்ளாச்சி கொடுத்தாச்சு. சரிங்கண்ணா. 22 ரூபா கொடுத்துருக்கு. சரிங்கண்ணா. இது வண்டி பழக்கம் நல்லா இருக்கு. 6ஆம் பல்லு, எந்த கடி உதவி எதுவும் இல்ல. சரிங்கண்ணா. சுழி 9 பக்காவான குதிரை. நேத்தே வந்து விலை பேசி அட்வான்ஸ் 1000 கொடுத்துட்டு போயிட்டாங்க. நாளைக்கு வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. சரிங்கண்ணா. அது பக்கத்துல இருக்கிறது இதுங்கண்ணா. அது வந்து கல்டா குண்டு. நிறைய பேர் கல்டா கேட்டிருந்தீங்க, குண்டு இருந்தா சொல்லுங்க அப்படின்னு பாத்துக்கோங்க. இது கல்டா குண்டு 6ஆம் பல்லு. வண்டிக்கு போகும், மூட்டை செமக்கும், ஆளை செமக்கும், எல்லா வேலையும் அதுகிட்ட இருக்கு. தொழில் 1-2 இல்ல, எல்லா வேலையும் இருக்கு. அதனால அது 25 ரூபா. சரிங்கண்ணா. சுழி 9 சுழிங்க. 9 10 சுழி. ராஜா சுழியோட இருக்கு. 10 சுழி. நல்ல அபாரமான குதிரை, நல்ல வரப்பான குதிரை. பந்தயத்துக்கு ஓட்டம்னா போகும். ஓகேங்கண்ணா. அது போகும். குதிரைன்னு ஆகப்பட்டது அது போகத்தான் செய்யும். ஓட்டுறதை பொறுத்து இருக்கு. அதனால நம்ம போய் சும்மா நம்ம அதெல்லாம் வரப்பான ஆள் ஓட்டணும். சும்மா எல்லாரும் ஓட்ட முடியாது. அதனால அதுக்கு தகுந்த ஆளுக்கு ஜாக்கியில போட்டு ஓட்டணும். ஓட்டினா அது நல்லா போகுது, நல்லா இருக்கு. கொடைக்கானல் மூட்டை கொடுத்தாலும் 200 கிலோ செமந்துட்டு வருது. சரிங்க. 200 கிலோ. ஆமா. அதனால அது 25 ரூபா ஃபைனல். சரிங்கண்ணா. 1 ரூபா கூட கம்மி தர மாட்டேன். வச்சு எனக்கு வேண்டாம். 25 ரூபா ஃபைனல். சரிங்கண்ணா. அந்த முன்னாடி நிக்கிறது 22 ரூபாய்க்கு கொடுத்தாச்சு. நாசி அது வந்து சேல் ஆயிருச்சு. ஓகேண்ணா. அது வந்து நாசி 22 ரூபா சேல் ஆயிருச்சு. 9 சுழி சுத்தம் வண்டிக்கு போகும். சரிங்கண்ணா. அது வந்து அன்னூர்காரங்க வாங்கியிருக்காங்க. ஆமா, அன்னூர்காரங்க வாங்கியிருக்காங்க. அது நாளைக்கு வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அது விலை கொடுத்தாச்சு. அதுவும் கொடுத்தாச்சு. ஆமா. இது வண்டிக்கு ஓடுற குதிரை. ஆமா. 4 பல்லு 10 சுழி சுத்தம். 25 ரூபா ரேட்டு. இது என்ன கலர் சார்? இது வந்து நாசி குண்டு குதிரை. வண்டிக்கு போறது 4 பல்லு தான். எல்லாம் வயசு தான். இப்போதைக்கு வண்டிக்கு நல்லா போகும். வாங்கிட்டு போய் தயார் பண்ணா வண்டிக்கு போகும். இது ஏன்னா 2வது பெரிய குதிரை ஓட்டுவாங்க, 2வது சின்ன குதிரை ஓட்டுவாங்கல்ல. பெரிய செட்ல ஓட்டுறதுன்னு சொல்றது சின்ன செட்டு. பெரிய செட்டுக்காக பெரிய செட்டு ஓட்டுற மாதிரி ஏதாவது அது வந்து அது அங்க இருக்க குமேத் நம்ம அந்த குமேத் பெரிய செட்டு ஓட்டிக்கலாம். 45க்கு மேல அந்த பெரிய செட் ஓட்டலாம். இது வந்து 44 தான் இருக்கும் சின்ன செட்டுக்கு. இது வந்து ரேட்டு 25. 4ஆம் பல்லு. வண்டிக்கு ஓடும். 10 சுழி சுத்தம். இது எந்த விதமான மிஸ்டேக் இல்ல. கடி உதை எதுவும் இல்ல. குழந்தை கூட பிடிச்சுக்கலாம். லாடத்தோட இருக்கு. சரி, பாருங்க இப்பதான் போட்டிருக்கு. அழகா இருக்கு. குதிரை 25. ஓகேண்ணா. ஓகே. இது வந்து குமேத்து. சரிண்ணா. 9 சுழி சுத்தம். சென்னையா இருக்கு குதிரை. ஆமா. எத்தனை மாசம் சொன்னீங்கன்னா? ஒரு 3 மாசம் சனி தான் இருக்கும். 3 மாசம் சனி இருக்கும். இது வந்து குமேத்து. எந்த கடி உதவியும் இல்ல. சுழி 9. ஒரு 17 ரூபா கொடுத்துடலாம். லாஸ்ட் வேலை அதுதான். கடி உதவி எதுவும் இல்ல. கை கால் நல்லா இருக்கு. வண்டி பழக்கம் இருக்கு.
கறி தான் கொஞ்சோண்டு இல்ல. கறி இல்ல. சைஸ் எப்படி ஒரு எவ்வளவு இருக்கும்? 44 தான் வரும். 44 தான் வரும். இன்னும் நல்லா உடம்பு பிடிக்கணும். உடம்பு பிடிச்சோம்னா ஒரு 45 சைஸ் மாதிரி தெரியும். சரிங்கண்ணா. ஆனா பெண் குதிரை ஒரு குட்டி போட்டா போதும், நல்ல குதிரைக்கு கிராஸ் பண்ணி விட்டாச்சு. அதனால இது வந்து அருமையான குட்டியை போட்டுரும். அடுத்த வருஷம் வாங்கிட்டு போறதுக்கு ஃபைனல் 17. ஆமா, குறைச்சு கொடுப்போம்ல. 9 சுழி தான். 9 சுழி கரெக்டா இருக்கு. சரிங்க. எந்த கடி உதை எதுவும் இல்ல, எந்த தப்பு இல்லாம அழகா இருக்கு. ஓகே, இது வந்து கும்மேத்து. சரிங்கண்ணா. 2 குட்டி போட்டிருக்கு. சுழி 9. சரிங்கண்ணா. எந்த கடி உதை எதுவும் இல்ல, நல்ல குதிரை. நல்லா பாருங்க, உடம்பு நல்லா இருக்கு. ஆமா. இதனுடைய ரேட்டு குட்டியும் குதிரையும் 20. சரிங்கண்ணா. குட்டியும் குதிரையும் சேர்த்து 20. ஓகேண்ணா. இது வண்டி பழக்கம் 9 சுழி. இது வண்டி பழக்கம் இல்ல, சும்மா மேய்ஞ்சி. குட்டி பாருங்க, குட்டி தான் இப்பதான் போட்டுருக்கு, ரீசெண்டா இப்பதான் போட்டு. ஆமா, இது வரும்போது வண்டிக்குள்ளேயே போட்டு அழகா வந்துருச்சு. அளவுக்கு பாராட்ட வேண்டிய குதிரை இது. நல்லா அது தாய் வந்து அது நல்ல தாய். தாய் அந்த குட்டியை அழகா காப்பாத்தி கொண்டு வந்திருக்கு பாருங்க வண்டிக்குள்ள. பெருசு இல்லையா? 20 குதிரையும் ஒரு வண்டிக்குள்ள வரும்போது காப்பாத்துறது பெரிய விஷயம். இந்த குட்டியை போட்டு குட்டியை கால் கட்டுக்குள்ளேயே போட்டு இறக்குற வரைக்கும் அது பந்தோஸ்தா கொண்டு வந்த அருமையான குதிரை. இது ஒரே குதிரை தான். மனுஷங்க கூட அதை செஞ்சிருக்க முடியாது. அந்த மாதிரி 100 பேர் கல்லாட்டுல ஒருத்தன் சிக்கனான்னா வெட்டி கூட கொண்டு வாங்கி எல்லாரும் மிதிச்சு கொண்டு வாங்க. ஆனா ஒரு குதிரை வாயில்லாத ஜீவன், அது எப்படி பாதுகாத்துருக்கும்னு பாருங்க. கண்டிப்பா ஒரு 15 குதிரை ஒரு வண்டிக்குள்ள இருக்கு. அதுக்கு மேல இந்த குதிரை இருக்கு. ஒரு குட்டியை போட்டுருச்சு. அந்த குட்டியை பக்குவமா கொண்டு வந்திருக்குதுன்னா எவ்வளவு அருமை இதுக்கு. நம்ம வளர்க்கிறதுக்கு அவ்வளவு ஜோரான குதிரை. அறிவு உள்ளதுன்னா இதுதான் அறிவு உள்ளது. 5 அறிவு, நம்ம 6 அறிவு இதுக்கு இருந்துட்டாலும் என்ன பாருங்க. கரெக்டான இது குட்டிகளை சொல்லி எப்படின்னா பாத்தீங்களா? சுட்டிய பாக்கல, என்னத்த பாக்குது அப்படியே விட்டுருவோம் அப்படின்னு விட்டுருக்கு. அதாவது 8 போறாங்க சுழி வந்து இதெல்லாம் நம்ம வந்து இப்பதாங்க சுழின்னு இருக்கோம். நம்ம தாங்க சுழியை பத்தியே தெரிஞ்சுக்கிறோம். இப்ப வடக்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 கோடி கொடுத்து வாங்கிட்டு போறான். எல்லா சுழியும் இருக்கு. ஒவ்வொருத்தர் 200 ஏக்கர் வச்சிருக்கான். 200 ஏக்கர் வச்சிருக்கான். 200 ஏக்கர். நம்ம எவ்வளவு வச்சிருக்கோம்? ஒண்ணும் இல்ல. இருக்கிறதுலயே டாப் இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுப்பு டாப்ல இருக்கு குட்டி. அது எந்த சுழி இருந்தா தானே, இல்லாம இருந்தா தானே. அவர் பார்க்கும் போதே முகம் அருமையா இருக்கு. ஆமா, அதுவே போதுமானது. மத்தபடி என்னத்த போயிட்டு இதுல போய் குட்டியோட கேட்டவங்க எல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா நிறைய பேர் குட்டியோடையும் கேட்டிருந்தீங்க. அந்த குட்டி பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்குன்னு பாருங்க. 2 சேர்த்து ஒட்டுக்கா வாங்கிக்கோங்க. ஆமா, வாங்கிக்கலாம். நல்லபடியா வளர்த்துங்க. குட்டி வந்து குண்டு குட்டி. ஆமா, அது வளர்க்கலாம். சாமி கூட விடலாம். என்னமோ ஒண்ணு பண்ணட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்ல. குட்டி சைஸ் எந்திரிக்குமாங்கண்ணா? சைஸ் எந்திரிக்கும்ல, எந்திரிச்சிடும். அதனால குதிரை வந்து குட்டியும் குதிரையும் 20 ரூபா தான். வாங்கிக்கலாம். 1-2 குறைச்சாலும் கூட கொடுத்துடலாம். குதிரைய வீட்டுல விட்டுட்டு குட்டியை சாமிக்கு கூட விட்டுக்கலாம். ஏதோ ஒரு சாமிக்கு எதுக்காக விடுறாங்கண்ணா? சாமிக்கு வந்து நேர்த்தி கடந்தேன். சும்மா அந்த மாதிரி பண்றேன். எனக்கு நல்ல கையால் சுகத்தை கொடுத்து நல்ல முறையா இருந்தா உனக்கு ஒரு கடவுள்ல முட்டையை கொண்டு கொடுக்குறேன். அது ஒரு கடவுள் தான். அதை கொண்டு அங்க விட்டுருவாங்க. அது வளர 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 இவங்க குடும்பம் நல்லா வளரும். அதுக்காண்டி கொடுக்கறதான். அதனால தப்பே இல்ல. சாமியோட போய் சேருது, அவ்வளவுதான். இவங்கெல்லாம் ஆதி காலத்துல, பூர்வ காலத்துல மன்னர்கள் ஆண்ட காலத்துல இருந்து ராஜா மந்திரியா உருவாக்கப்பட்டு அவங்கெல்லாம் ஏறி விளாண்டு இப்ப என்ன மதுரை வரையும் போறாருன்னா குதிரையில தான் போறாரு. இப்ப இவரு என்ன கருப்பணசாமி குதிரையில தான் உட்காந்துருக்காரு. வந்தாவா? ஆமா, அதுல அவரு கடவுள். அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு தரிசனம் பண்ணிட்டு வர்றோமோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். குதிரை வந்து சரி, அப்படி வேற குதிரை போய் பாக்கலாங்களா? ஃபைனலா என்ன 19 ரூபா முடிச்சுக்கலாம். சரி, வாங்க அப்படியே அடுத்த குதிரை போய் பார்க்கலாம். குதிரை அவ்வளவுதான் நினைக்கிறேன். நம்ம குதிரைக்கு வந்து இப்ப நிறைய பேர் வந்து அந்த மாவு, பெல்லட்ஸ், இந்த என்னெல்லாமோ இதெல்லாம் போடுறாங்க. தீனி இப்ப எல்லாம் வந்துருச்சு, பவுடர் மாதிரி எல்லாம். அதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தவங்க போடுறாங்க. ஆனா ஒவ்வொருத்தவங்க வந்து போட வேணாம் அப்படிங்கிறாங்க. அது போட வேணாம். அது வந்து இயற்கையா புல்ல தின்னுட்டு போய் தண்ணி குடிச்சாவே போதுமானது. சரிங்கண்ணா. அதான் மழை பெய்யும் போது நல்லா புல்லு. மழை பெஞ்சிட்டு அதிகமா மழை பெய்யும் போது புல்லு நிறைய இருக்கும். அதை சாப்பிட்றதுக்கு போது கூட உடம்பு ஜாஸ்தி வராது. ஆமா, இப்ப வெயில் காலம் ஒண்ணுமே இருக்காது. இந்த மண்ணை தின்ட்டு போய் தண்ணி குடிச்சா குதிரை குப்புன்னு இருக்கும். அது அப்படியே அது சாப்பிட 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 உடம்பு வந்துகிட்டே இருக்கும். சரிங்க.
ரொம்ப பச்சை பசேன்னு இருக்கிற இடத்துல விட்டுட்டு நீங்க குதிரையை பாருங்க, அது குதிரை உடஞ்சிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அதிகம் சாப்பிட சாப்பிட அது உடம்புக்கு சேராம கழிஞ்சுக்கிட்டா அது இதுன்னு செஞ்சுட்டு இருக்கும். வரப்பில்லு சாப்பிட சாப்பிட குதிரை அவ்வளவு அழகா இருக்கும். சரி சரி, வரப்பில்லுதுன்னா தான் அழகா இருக்கும். சைனிங் வந்துகிட்டே இருக்கும், மேமுடியெல்லாம் உதிர்ந்துரும், அழகா இருக்கும் குதிரை. மழை பெய்யும் போது கூட மேனி வந்து புல்லரிச்சு ஒரு மாதிரியா இருக்கும். ஆனா வெயில் காலத்துல குதிரை அவ்வளவு அருமையா இருக்கும். வந்து வெயில் காலத்துல வந்து வெயில்ல கட்டினா ஏதாவது ப்ராப்ளம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாட்டு குதிரைக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்ல. அதாவது இப்ப பெரிய குதிரை எடுத்துக்கிட்டா காட்டாவாடி, மார்வாடி, சிந்து, மார்வாடியில ஸ்பீட் குதிரை, அப்புறம் ரேஸ் கோர்ஸ் குதிரை, இன்னும் நிறைய இருக்கு. அப்படி ரக குதிரைங்க வந்து நம்ம பக்குவமா தான் பார்த்து வளர்க்கணும். வெயில்ல தாங்காது, அது நிழலே இருக்கணும். கொசுக்கடி அதிகமா கடிக்கூடாது. பெரிய குதிரைக்கு ஆமா பேன் போட்டு இருக்கணும். இப்படி நிறைய அது வைத்தியம் பண்ணாதான் அது ஒழுங்கான குதிரையா தேர்ந்து இருக்கும். இல்லாட்டி மழை காலத்துல கட்டினீங்கன்னா செத்து போயிடும். செத்து போயிடும், மழை தாங்க முடியாம செத்து போயிடும். வெயில் காலத்துல கட்டினீங்கனாலும் வெயில் தாங்க முடியாம செத்து போயிடும். அதனால அது பெரிய குதிரைக்கு வந்து நம்ம வளர்க்கறதுக்கு ஆகாது. சின்ன ஆளுக வந்து பெரிய குதிரைக்கு ஆசைப்படக்கூடாது, அதை வளர்க்கவும் முடியாது. பெரிய ஆளுக அதாவது பணம் நிறைய இருக்கிறவங்க அதை பக்குவமா வச்சு வளர்த்துறாங்க. அதனால அவங்களை குறை சொல்ல வேண்டியது இல்லை. அவங்க வந்து வளர்த்துறாங்க, அவங்க ஆசை, அவங்க எதுக்கு, அதனால அவங்க வளர்க்கட்டும். குதிரைகள்லாம் அது நல்லா இருக்கட்டும். நம்ம தைரியத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த குதிரைகளை வாங்கி வளர்த்துட்டு நாம நல்லா இருப்போம். இது வளர்க்க வளர்க்க குடும்பத்தை நல்லா வளர்க்கும், நல்லா இருக்கும். பணம் காசு சொத்து சுகம் எல்லாமே சேரும் இந்த குதிரையினால. அதனால இவங்க கடவுள் இவங்களை நல்லா பார்த்து வந்துகிட்டே இருந்தா போதும், குடும்பம் ரொம்ப அருமையா இருக்கும். ஆமாங்க, அதனால குதிரைன்னு நம்ம லேசா சொல்லக்கூடாது. குதிரை ஆமா, இது வந்து கடவுள். ஆமா, நான் இது கடவுளா தான் பாக்குறேன். அண்ணன் ஒரு பாட்டு பாடி இருக்காரு, அந்த வீடியோ வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் உங்களுக்கு வந்து வீடியோ நான் போடுவேன். அண்ணன் குதிரைக்காக தனியா ஒரு பாட்டு அவரா வந்து பாத்துட்டீங்கன்னா அவரா வந்து ஓனா பாடி இருக்காரு. அது வந்து இப்போ எடிட்டிங்ல போயிட்டு இருக்கு. அந்த வீடியோ நீங்க இன்னொரு 2-3 நாள்ல பாக்கலாம். அண்ணன் பாட்டு இன்னும் நிறைய பாட்டு எல்லாம் போடணும்னா போட்டுக்கலாம். பாருங்க, அப்படியே பின்னாடி சுத்தி பாருங்க, குதிரை எல்லாம் நிக்கிறத பாருங்க. இருக்கு குதிரை வந்து இது ஸ்டாக் முடிஞ்சிச்சுனாலும் வேற குதிரை வேணும்னாலும் அண்ணனோட போன் பண்ணீங்கன்னா போதும், ஜம்முன்னு குதிரை எடுத்து கொடுத்துருவாரு. ஆமா, எப்படி யாராருக்கு என்ன டேஸ்ட் குதிரை வேணுமோ அந்தந்த சுழியில அந்தந்த நேரத்துல வாங்கி கொடுத்துக்கலாம். அவங்க நல்லா இருக்கணும் இல்லையா, அவங்களும் நல்லா இருக்கணும், இவங்களும் நல்லா இருக்கணும். ஆமா, போறவங்க நல்லா இருக்கணும். ஆமா, போறவங்களும் நல்லா இருக்கணும், வாங்கினவங்களும் நல்லா இருக்கணும், இவங்க போய் இருக்கிற இடமும் நல்லா இருக்கணும். அதனால அவங்களுக்கு என்ன டேஸ்ட்டுக்கு தேவைங்கிறதோ அதை நம்ம வாங்கி கொடுத்துடலாம். அவங்களும் நல்லா இருக்கணும், நாமளும் நல்லா இருக்கணும். ஓகேண்ணா. இப்போ நம்ம லொகேஷன் வந்து வந்துட்டீங்கன்னா சென்னிமலை ரோட்ல இருந்து உள்ள வரணும். ஆமா, சென்னிமலை ரோட்ல இருந்து உள்ள வந்துடணும். நேரா மேற்க வந்துட்டா அதுக்கு என்ன அடையாளம் வந்து அங்கே புளிய மரம் அந்த கடைகள்லாம் இருக்குல்ல, அந்த சீட்டு கடை எல்லாம். ஆமா, சீட்டு கடை தான் மெயின். இந்த உள்ள மேட் எல்லாம் போட்டிருப்பாங்க. முன்னாடி நீங்க மெயின் ரோட்ல வந்தீங்கன்னா மேட் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதுக்கு பக்கத்துல வேகத்தடை ஒண்ணு ஏறி இறங்கும். அந்த புளிமரம் ஒண்ணு இருக்கு, அதுக்குள்ள உள்ள வந்துடணும். உள்ள வந்து 2வது கட்டு. ஆமா, 2வது கட்டுல ஃபர்ஸ்ட் கட்டு விட்டுருங்க, 2வது கட்டுல உள்ள வாங்க. இபி ஆபீஸ் தான் நமக்கு மெயின். வந்தோடனே பெரிய டவர், இபி ஆஃபீஸ் எல்லாம் ஒன்னா இருக்கு. அதுக்குள்ள தாண்டி வந்தீங்கன்னா நீங்க செட்டியார் வீடுன்னு கேளுங்க, எல்லாம் சொல்லிடுவாங்க. செட்டியார் வீடுன்னா எல்லாரும் சொல்லிடுவாங்க. எப்ப இருந்தாலும் உங்களுக்கு போன் பண்ணாலும் பார்த்து பண்ணிக்கலாம். ஓகேண்ணா, சரி, ரொம்ப தேங்க்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கு. ஓகேண்ணா, நன்றிங்க. வேற எதுவும் சொல்லணும்? நான் இப்போ வந்து நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, பார்த்துட்டு வந்து பாத்துட்டீங்கன்னா யாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. பாதி வந்து பாத்துட்டீங்கன்னா வீடியோ பார்த்ததுக்கு உண்டான மட்டும் தான் இருக்கிறத தவிர சப்ஸ்கிரைப் யாரும் பண்றது இல்ல. முடிஞ்ச வரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்காக தான் நாங்க எத்தனையோ வந்து எல்லாம் எங்களை குதிரை இருக்குன்னு பார்த்துட்டு தேடிட்டு உங்களுக்கு வந்து இத்தனையும் பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். முடிஞ்ச வரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.